ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்னைக்கு நம்ம கார்டனில் என்னென்ன புதுசாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டோம். நம்ம செடிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்கா மரம் வந்து அதே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு நானும் பூ டெய்லியும் பார்க்குறேன். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை பூ தேடி தேடி பார்க்குறேன். பூ வருமா, பூ வைக்குமா அதுலன்னு இல்லை. நேற்று வந்து நம்மளுக்கு காலையில் வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றாமல் போயிட்டோம், மழை பெஞ்சதால. சாயங்காலம் வந்து பார்க்கும்போது செடியெல்லாம் எப்படி வாடி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து சாயங்காலம் வந்து தண்ணி ஊற்றிட்டு போனேன் மறுபடியும். பாருங்க, நம்ம புதுசாக நட்டு இருக்கிற கத்திரிக்காய் செடி கொஞ்சம் நல்லா துளிர் வந்துருக்குது. அதுலயே 2 பூ வச்சிருக்குது கத்திரிக்காயில. இந்த மல்லிப்பூ செடியில வந்து நம்ம இலையெல்லாம் உருவி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் உருவி வச்சதுல இப்போ மறுபடியும் அரும்பு வச்சிருக்குது. செம்பருத்தி வந்து இப்போ 3 செம்பருத்தி தெரியுது. 4 செம்பருத்தி பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 4 செம்பருத்தி பூத்துருக்கு. நான் வந்து மொத்தத்தையும் கட் பண்ணி போட்டுடலான்னு நினைச்சேன் இந்த செம்பருத்தி செடியை. ஏன்னா இது விட விட ரொம்ப ஹைட்டா போயினே இருக்குது, ரொம்ப உயரமாயிருச்சு. சரி, கொஞ்சம் உயரத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால மேலே இருக்கிற கலைங்கள்ல எல்லாத்துலேயுமே அரும்பு இருக்குது. சரி, மொத்தம் பூத்துட்டு பிறகு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இது பாருங்க, இவ்வளோ அழகா இருக்குது இந்த மல்லி. இந்த செடி 2 செடி எடுத்து மாற்றி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து எனக்கு சரியா டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மழை, சாயங்காலமான மழை பெய்யுது, காலையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நேரம் தனியாக ஒதுக்கி தான் இந்த செடிகளெல்லாம் மாற்றி நடணும். நேற்று நான் போயிட்டு சாயங்காலம் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இந்த மல்லிப்பூ செடியை வந்து நான் அந்த தொட்டியை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஏன்னா இதில் பருப்பு கீரை ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இது இருவாச்சி மல்லி வச்சிருக்கிற செடியில் பருப்பு கீரை மூடின்னு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் களைங்க இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த மண்ணை நான் நல்லா கலரி விட்டுட்டு அப்புறமா வந்தேன். அது மாதிரி தினமும் நம்ம 2 செடியை இனிமேல் நம்ம அதை காலி பண்ணணும் அந்த களைங்களை. ஏன்னா நம்ம தினமும் ஊற்றுற தண்ணிங்க, நம்ம போடுற எருவெல்லாம் மற்ற செடிங்களே எடுத்துக்கினாக்கா அப்போ இருக்கிற செடி வளர மாட்டேங்குது. இது கூட வச்ச செடி தான் அந்த அந்த மல்லியெல்லாம். அதெல்லாம் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது அப்படியே தான் இருக்குது, என்னான்னு ஒன்றும் புரியல. பாருங்க, அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ நிறைய நிறைய அரும்பு அழகாக இருக்குது. இந்த பூ வந்து பூத்துச்சுன்னா செடியில் இன்னும் அழகாக இருக்கும். இந்த பீரக்காய் செடி வந்து ஒரு ஒரு தொட்டியில் 2 கொடி வந்துட்டு இருக்குது. இதுவும் மறுபடியும் போய் இந்த கனகாமர செடியும் முல்லைப்பூ செடி மல்லி செடி எல்லாம் மூடுது. நான் இதுக்கு வந்து ஒரு கொம்பு தான் உயரமாக நட்டு கயிறு கட்டி விட சொல்லலான்னு பார்க்குறேன். நம்ம செடியில் பாருங்கள், மொத்தம் கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக கத்திரிக்காவாக தெரியுது. 5 6 கத்திரிக்காய் வச்சுருக்குது. ஆனால் இலைங்க மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி மோசம் நல்லா இருக்குது, மானம் மூடின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சம்பங்கி செடியில் வந்து 3 செடியில் பூ வச்சுருக்குது இந்த இந்த தொட்டியில். அந்த இன்னொரு தொட்டியில் வந்து இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் தான் பூக்கும்னு நினைக்கிறேன். அரும்பெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு 2 தொட்டியில் ரெடி ஆகிருக்குது பூ, சம்பங்கி பூ. இந்த நெல்லிக்காய் மரமும் நீட்டாக வளர்ந்துருக்குது அந்த இலை, அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அரளி செடியில் வந்து இன்னைக்கு பூ இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அரும்பெல்லாம் பூக்கிறதுக்கு ரெடியாக இன்னும் 2 3 நாள் பொறுத்து தான் அது பூக்கும் போல் இருக்குது. அதே சாமந்தி செடியிலேயும் இன்னும் அரும்பு வைக்கல, அதையும் நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் தெரியும் பூக்குமா என்னான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.